ரீசெண்டாக எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கஸ்டம் சைன் போர்டு வைக்கிறது ஒரு ட்ரெண்டாக இருக்குது. எங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் பண்ண போகிறாங்க. அதனால் அவங்களுக்காக ஒரு வெல்கம் சைன் போர்டு தான் க்ரியேட் பண்ணோம். ஃபோம் போர்டு, அக்ரைலிக் இது ரெண்டுத்துலேயுமே இப்போ பண்ணிகிட்ருக்குறாங்க. நாங்கள் இன்றைக்கி அக்ரைலிக்கில் தான் பண்ண போகிறோம். நார்மலாக போஸ்டர் பிரிண்ட் வச்சு தான் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் இன்றைக்கி இந்த கிரிக்கெட் மிஷினை யூஸ் பண்ணி தான் இதை பண்ண போகிறோம். ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருந்தால் நல்லாயிருக்குன்றதுனால அந்த மாதிரி டிசைன்ஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். இந்த மிஷினில் பிரிண்ட் அண்ட் கட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான இமேஜஸ்லாம் பிரிண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஸ்டிக்கர் மேக்கிங்கான ஆப்ஷன் தான். இது நார்மல் வினைல் ஷீட் இல்லாமல் பிரிண்டபிள் வினைல் ஷீட்டுன்னு ஒன்று இருக்கும். அதில் தான் நம்ம இந்த மாதிரி பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஒரு வெல்கம் சைன் போர்டு 18x24 இன்ச்சில் இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் எங்களுக்கு கிடைச்சது 12x24 தான். அதனால் அதில் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு எடுத்த இமேஜஸ், டெக்ஸ்ட் எல்லாத்தையும் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் தான் பேக்ரவுண்ட் கலர் பண்ணோம். கலர் பண்ணாமலும் அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் கலர் பண்ணி பார்க்கும்போது அந்த பேக்ரவுண்ட் கலருக்கு அந்த டிசைன் எல்லாம் எலிவேட் ஆகி சூப்பராக தெரிஞ்சுது.